ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சிஞ்சுக்குட்டி வீலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சிஞ்சுக்குட்டி வீலாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட வயலில் வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் அப்புறம் கொஞ்சம் பழ மரம் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு அன்னாச்சி செடி ரொம்ப நாளாகவே வச்சுருக்கோம். அது ஒரே சைஸில் ரொம்ப நாளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பப்பாயா வளர்ந்துட்டுருக்கு வயலுக்குள்ளே. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, கத்திரிக்காய் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக வாழைக்கட்டை தான் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அந்த வாழைக்கட்டைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் தேவையான காய்கறிகள் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து தென்னை மரம் இப்போ தான் வளர்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து வாட்டர் ஆப்பிள் அதோட செடி. இப்போ தான் கொஞ்ச நாள் ஆச்சு வாங்கி வச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வச்சுருக்காங்க. வெங்காயமும் இப்போ தான் வச்சுருக்காங்க, இன்னும் வந்து விளையலை. இங்கே வந்து வெண்டிக்காய் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த லைனில் ஃபுல்லாக கத்திரிக்காய், வெண்டிக்காய், அப்புறம் வந்து இப்போ தக்காளி செடி எல்லாமே இப்போ தான் வச்சுருக்காங்க. அப்படின்றனால இன்னும் நிறையா வந்து காய்க்க ஆரம்பிக்கலை. இப்போ தான் கொஞ்சம் பூவு சின்ன காயெல்லாம் வந்து இருக்குது. இந்த லைன் ஃபுல்லாமே வந்து வெங்காயம் வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கே எங்கன்னா தக்காளி அண்ட் கத்திரிக்காய் வச்சுருக்காங்க, வெண்டிக்காவும். ஒரு சில வெண்டிக்காய் வந்து பிடுங்காமே விட்டு அது வந்து முத்தியே போயிடுச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகா செடியும் வச்சுருக்காங்க. மிளகாவும் இப்போ தான் 1-2 காய்க்க ஆரம்பிக்குது. இது வந்து வெண்டிக்காவோட பூ. பச்சை மிளகா ஒரு சில செடியில் மட்டும் 1-2 காய்ச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நிறைய காய்க்கும். இப்போ தான் ஸ்டார்டிங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது எல்லா செடியிலையுமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு தண்டங்கீரையிலே ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்கும். இதை சமைக்கும் போதுமே வந்து பீட்ரூட் எப்படி ரெட்டிஷாக இருக்கும் அந்த மாதிரியே இருக்கும்.
இதுவும் அங்கனைக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்காங்க, விதை போட்டிருக்காங்க, அதுலேருந்து முளைச்சிருக்கு. அந்த கீரை வந்து சமைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். பீட்ரூட் சமைச்ச மாதிரியே தான் இருக்கும். பீட்ரூட் அளவுக்கு இது வந்து கலரும் அவ்வளோவுக்கு கொடுக்கும். பார்த்திங்கன்னா கையெலாம் அப்படியே ரெட்டிஷாக ஒட்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து புடலங்காய் செடி. புடலங்காய் செடி வந்து அங்கே இருக்க மாமரத்து மேலே ஏறி இருக்குது. ஸோ அதுவும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக காய்ச்சிருக்கு. அது வந்து நீட்டமாக வளரணும் அப்படின்றதுக்காக அதில் வந்து ஒரு கல் கட்டி தொங்க விட்ருக்காங்க. அப்போ தான் அந்த கல்லோட வெயிட் வந்து புடலங்காவை கீழே இழுத்து பெருசாக கொண்டு வரும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு வாய்க்காலில் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே வெங்காயம் மட்டும் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் முள்ளங்கி போட்டிருக்காங்க. முள்ளங்கியில் 1, 2 மட்டும் நல்லா பெருசாகவே முளைச்சி வெளியில் தெரிகிற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த முள்ளங்கிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக குண்டாக மேலே வரைக்குமே வந்துடுச்சு. அதை எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் வந்து சூப்பராக வந்துச்சு. இங்கே ஒரு குட்டி தென்னங்கன்று வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி முளைச்சிருக்கு. 5 இதழ் இருக்குது, சென்டரில் ஒரு இது மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிடுங்கின முள்ளங்கியை வந்து க்ளீன் பண்ணி பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு முள்ளங்கி தான் இருக்குது அப்படின்றனால பத்தாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே போய் மிச்சம் இருக்க ஒரு 4 முள்ளங்கியையும் பிடிங்கிட்டு வந்துட்டேன். நடுவில் நம்மளோட ரியா வந்து கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிஞ்சுக்குட்டி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.